அதிகமான வட இந்தியர்கள் வந்து வாழறாங்க. நாங்க இந்த இடத்த தேர்வு செய்ய வர அன்னைக்கு கூட அவங்க கணபதி சிலையை வச்சு கணபதி பாபா மோரியா மோரியான்னு சொல்லி கலர் எல்லாம் பூசிட்டு ரொம்ப அமக்கலமா போனாங்க. யாரோட வீட்டுல வந்து யார் ஆட்சி அதிகாரம் பண்றதுன்னு பாத்துக்கோங்க. நம்ம இப்படிதான் வந்தவரை எல்லாத்தையும் வாழ வச்சு கடைசியில நம்மளுக்கான இடத்தையும் இல்லாம இழக்க போறோம் அப்படிங்கறத அண்ணன் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் 6.5 லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை வழங்குவதா அரசு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. இந்த நிலைமை இப்படியே இருந்தா அவங்க எல்லாம் முதலாளி ஆயிருவாங்க, நம்ம எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துக்குவோம். இந்த நிலைமை வந்து முற்றிலும் மாறணும். இது எல்லாத்துக்கும் ஒரே வழி, நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல இந்த வர 26 தேர்தலை வந்து வாக்கு செலுத்தணும். நீங்க நினைச்சு பாருங்க, உங்க வீட்டை வந்து ஒரு வங்கியில் அடமானம் வச்சிருக்கீங்க, அந்த வீடு மூழ்க போகுது அப்படின்னா நீங்க அதை விட்டுருவீங்களா? எப்பேற்பட்டாவது அதை காப்பாற்றணும்னு தான் நினைப்பீங்க. அதே மாதிரிதான் இந்த நிலம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சொந்தம். நம்ம வந்து இந்த நிலத்தை மீட்டெடுக்கிறது நம்மள ஒவ்வொருத்தரோட கடமை. அதுங்காட்டி நம்மளால முடியலன்னா கூட நம்ம உறுதுணையா இருக்கணும். அதை செய்யறவங்களுக்காக நம்ம பக்கபலமா இருக்கணும். உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஓட்டு மட்டும் செலுத்துங்க. மிச்சதை எல்லாத்தையும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் பார்த்துப்பாங்க. அதுங்காட்டி உறவுகள் எல்லாரும் வர 26 தேர்தல்ல விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணனை வந்து அரியணையில ஏற வைக்கணும். ஒருத்தர் எவ்வளவுதான் அவரை நிரூபிப்பாரு, 15 வருஷமா நான் உங்களுக்காகத்தான் இருக்கேன், உங்க கூட தான் போராடிட்டு இருக்கேன், உங்களுக்காகத்தான் இருக்கேன் நிரூபிச்சுட்டே இருக்காரு. இதை விட ஒருத்தர் என்ன தேவை ஒரு தலைவருக்கு? இத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்பவும் இவங்க நீட்டா ஒழிக்கிறேன், டாஸ்மார்க்க மூடுறேன், அதே பழைய சரக்கு வேத நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. நீங்க அதை அவங்க செய்ய போறதும் கிடையாது, நம்ம அதை நம்பவும் கூடாது. இப்படியே நம்ம நம்பிட்டே இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. இவ்வளவு அரசியல் விழிப்புணர்வை வந்து அண்ணன் வந்து நம்ம கிட்ட சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்திருக்காங்க. இப்ப சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் தெரியுது. அதுங்காட்டி இந்த முறை வந்து வாக்கு செலுத்தும் போது கவனிங்க. இப்ப விஜய் அண்ணனுக்கு பாதி கூட்டங்கள் போறாங்க, இளைஞர்கள் எல்லாரும் விஜய் தான் சிஎம் ஆவாரு அப்படின்னு. எடுத்தோன்னா வந்து ஒருத்தர் சிஎம் ஆக முடியாது. 15 வருஷமா தன்னோட ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி இந்த இடத்துல நான் நிலத்துக்காக இருக்கேன், உங்க உரிமைக்காக இருக்கேன், ஒவ்வொரு போராட்டத்திலையும் வந்து குரல் கொடுத்து நம்ம தோள்களுக்கு வந்து வலு சேர்க்கிறது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அதுங்காட்டி இளைஞர்கள் புரிஞ்சுக்கோங்க, விஜய் அண்ணன் கிட்ட எந்த சரக்கும் கிடையாது. அவர் உங்களுக்கான வேலைகளை கொடுப்பாரா, உங்களுக்கான மருத்துவத்தை கொடுப்பாரா, உங்களுக்கான இலவச கல்வியை கொடுப்பாரா? எதுவுமே கிடையாது. சும்மா அவர் வாக்கு அரசியல் தான் பண்றாரு. அத முதல் இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் புரிஞ்சுக்கோங்க. உங்க அம்மாக்கு உங்களோட புள்ள குட்டிக்கு எல்லாமே நல்ல கல்வி, நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம் அதெல்லாம் வேணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சினால மட்டும்தான் கொடுக்க முடியும். கரைப்படாத கை, கரைப்படைந்த